என்னோட பேர் வந்துட்டு இலக்கியா. எனக்கு வந்து இதில் கதையின் நாயகனுக்கு ஒரு பேராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது முதல் படம். இந்த மீடியாவில் வர்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சார் கூப்பிட்டு எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. டுடே லைஃப் வந்துட்டு எனக்கு லைஃப் கொடுக்கும், எல்லாருக்கும் லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 100% வந்து வெற்றி படமாக அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். டுடே லைஃப் என்ற ஒரு படப்பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்துக்கு நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டு போயிருக்கிறார்கள். உதாரணமாக காலையிலிருந்து வந்த கவிஞர் முத்துலிங்க ஐயா அவர்கள், அப்புறம் அன்பு செழியன் அவர்கள், மற்றும் விஜயமுரளி அவர்கள், மற்றும் டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்கள், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் வந்துட்டு அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள், இதுக்கு வந்து டிஓபி வந்துட்டு திரு செல்வம் அவர்கள், மற்றும் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு திரைப்பட 85 வருஷம் திரைப்படத்தில் வந்து வரலாற்றில் ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து மகேந்திரன் சார்கிட்ட அசோசியேட்டாக பணிபுரிஞ்சிருக்காரு. முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்துட்டு என்னை வந்து சந்திக்க வரப்போ சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே அவர் வந்து அந்த கதை சொன்ன ஸ்கிரிப்டு ரொம்ப அழகாக சொன்னார். இது நம்ம சந்திக்காத ஒரு களமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் சொன்ன நேரம் வந்துட்டு கரெக்டாக அவர் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் தான் சொன்னார். ஸ்கிரிப்ட் சொன்னார். எனக்கு அவர் சொல்ல எனக்கு அப்படியே விஷுவலாக தெரிஞ்சுது எல்லாமே. ஏன்னா நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன், சினிமாவில் ஒரு 25 வருஷமாக இருக்கேன், எல்லா மியூசிக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 7-8 படம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தூங்கி எழுந்தால் எங்களுக்கு சினிமா ஸ்கிரிப்ட் இதான். இவர் சொன்ன இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு புது களமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. சொன்னோடனே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னே எத்தனை பாடல் அப்படின்னு சொன்னேன். சார் ஃபஸ்ட்டு ஒரு 2 சாங் வைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன ஐடியா பண்ணேன், நான் வந்து வாலியனை தவிர மற்ற எல்லா கவிஞரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் கண்ணதாசன் ஐயா நான் பார்த்தது கிடையாது. முத்துலிங்க ஐயா கூட ஒரு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு அரசவை கவிஞர், இசைஞானி இளையராஜா கிட்ட ஒரு 350 பாட்டு மேலே எழுதியிருக்காரு. ரகுமான்கிட்ட ஒரு 20 பாட்டு எழுதியிருக்காரு. அவர்கிட்ட ட்ராவல் பண்ணது நான் சொல்லணும்னு நினச்சேன். இவர் இந்த படத்துக்கு கவிஞர் முத்துலிங்கம் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏவிஎம்ல கம்போசிங், லைவ் கம்போசிங், அதாவது நீண்ட நாளுக்கு அப்புறம் லைவ் கம்போஸ் பண்ண உடனே சொன்ன உடனே கரெக்டாக அதிகபட்சம் ஒரு ½ டே தான் பண்ணோம். சார் இன்னொரு சாங் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஆட் பண்ணோன்னே முத்துலிங்க ஐயா வந்த உடனே சார் நம்ப மாட்டேங்க சார், நான் ஒரு தத்தக்காரன் கொடுக்குறேன், ஒரு பல்லவிக்கு 10 பல்லவி எழுதினார். நம்ம நினைக்கிறோம் ஒரு அவங்க பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதெல்லாம் தப்பு. இன்னும் கரண்ட்டாக அப்டேட்டாக இருக்காங்க. ரொம்ப நல்லபடியாக முடிஞ்ச உடனே இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்லலாம், மறுபடியும் சொல்கிறேன், 85 வருஷம் சினிமா வரலாற்றிலே ஒரு அருமையான ஒரு களம் இது. காதல் கிடையாது, சண்டை கிடையாது, டூயட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் விஷுவலாக திங்க் பண்ணி பாருங்கள் எப்படின்னு. ஆனால் இந்த படத்தோட சின்ன கான்செப்ட் என்னன்னா, தனி மனிதன் ஒழுக்கம். இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே நாட்டை திருத்திடலாம். எப்படின்னா இந்த கதை வந்து மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை, எல்லாரும் பார்க்கப்பட வேண்டிய படம் இது. இன்னொன்று, சாரை பார்த்தோன்னே உடனே கதை சொன்னார். எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம், இது மட்டும் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு உடனே சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நெடுஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். சார் பார்த்தும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த டுடே லைஃபு படம் எப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பை கொடுக்கும். லைஃப்னா அதில் ஒரு கதை அந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தை ஒரு லைஃப் கிடைக்குன்னு நினைக்கிறேன்.